நெக்ஸ்ட் இந்த ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியமானது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். யாருக்காவது ரெப்ரசன்டேஷன் என்ன தெரியுமா? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்றது தான் அந்த ரெப்ரசன்டேஷன். கரெக்டா? இதில் டோட்டலாக 4 ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன். 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் என்னது? டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன். செகண்ட் ரெப்ரசன்டேஷன் நமக்கு இருக்கக்கூடியது கண்டென்ஸ்டு ரெப்ரசன்டேஷன். கண்டென்ஸ்டு ரெப்ரசன்டேஷன். தேர்டு பாண்ட் லைன் நோட்டேஷன். பாண்ட் லைன் நோட்டேஷன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷன். லாஸ்ட் ஒன் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா. இதுதான் 4 ரெப்ரசன்டேஷன். ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த காம்பவுண்டுடைய ரெப்ரசன்டேஷன்ல இந்த 4 ரெப்ரசன்டேஷன்ல ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் கேட்பாங்க. அதில் பெரும்பாலும் எதுவும் கேட்கறதில்ல அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலாவும் டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன் பெரும்பாலும் கேட்கறதில்ல. ஏன்னா அது 2 ரொம்ப ஈஸி. கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த பாண்ட் லைன் நோட்டேஷன், அதே மாதிரி கண்டென்ஸ்டு ரெப்ரசன்டேஷன். 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாருக்கும் புரியலன்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் வேணுமோ அவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உனக்கு 2 எக்ஸாம்பிள் புரியலன்னா 3 சொல்கிறேன். உனக்கு 10 புரியலன்னா கூட 11வது எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லுவேன். அதனால உங்களுக்கு எது வரைக்கும் புரியுதுன்னு பார்த்துட்டே வா. நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டே வரேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பியூட்டேன் இருக்கா? பியூட்டேன் எத்தனை கார்பன்? இப்போ நம்ம ஹைட்ரோ கார்பன் நம்ம டெஃபினேஷன் சொன்னோமா? ஹைட்ரோ கார்பன் என்னது டெஃபினேஷன்? அதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் கூட சொல்றேன். ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா the compounds containing only carbon and hydrogen, it is called the hydrocarbon. ஹைட்ரோகார்பன். அதில் என்ன மட்டும் தான் இருக்கணும்? கார்பனும் ஹைட்ரஜன். முன்ன சொன்ன எது வேணாலும் எழுதலாம். மீத்தேன், அதே மாதிரி ஈத்தேன், CH3 இல்லைன்னா அல்கைன், எத்திலீன், CH2 டபுள் பாண்ட் CH2, அல்கைன், ஈத்தைன் எழுதலாம். இல்லைன்னா பென்சீன். எல்லாமே என்ன மட்டும் தான் இருக்கு? கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்கு. வேற என்ன எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னது? ஹைட்ரோகார்பன். அதுக்கு பேர் தான் என்னது? ஹைட்ரோகார்பன். முன்ன ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்த்தோமா? ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு என்ன டெஃபினேஷன்? கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் சம் அதர் எலிமெண்ட்ஸ். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், சம் அதர் எலிமெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதலாம்? ஒரு பியூட்டேன் 4 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் 1 2 3 4 4 கார்பன் இருந்தால் என்ன பேரு? பியூட்டேன். ஒரு கார்பனுடைய வேலன்ஸ் எத்தனை? 4. எல்லா கார்பனுக்குமே கண்டிப்பாக 4 பாண்ட் இருக்கணும். 4 பாண்ட் இல்லைன்னா வரும். சொல்ல புரியுதா? ஏன்னா கார்பன் எத்தனை பாண்ட் உருவாக்கும்? 4 பாண்ட். அந்த 4 பாண்டுக்கு என்ன பாண்ட்? கோவலண்ட் பாண்ட். இப்போ எல்லாமே ஹைட்ரஜன் எழுதலாமா? CH3 CH2 and CH3. கரெக்டா? ஏன் சார் இது தனித்தனியாக பிரிச்சு எழுதுறங்க? அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சு எழுதுனா தான் அந்த ரெப்ரசன்டேஷன் பேர் டேஷ் லைன். ஏன் சார் டேஷ் லைன் அப்படின்னா, இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கு ஏதாவது ஒன்று, கார்பனுக்கோ இல்லை கார்பன் ஹைட்ரஜனுக்கோ ஒரு டேஷ் மூலியமா 2 பேர் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய நேச்சருக்கு பேர் தான் டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன். இந்த டேஷ் அப்படிங்கிறது கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கு 2 பேருக்கு ஒரு டேஷ், கார்பனுக்கு 2 பேருக்கு என்னது? ஒரு டேஷ். ஒரு கார்பன் ஹைட்ரஜனுக்கோ ஒரு கார்பனுக்கோ 2 பேருக்கு ஒரு டேஷ் போட்டு எழுதுனா தான் அந்த ரெப்ரசன்டேஷன் என்ன பேரு? டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன். சொல்றது புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? அந்த ரெப்ரசன்டேஷன் என்ன பேரு? டேஷ். டேஷ்னா ஒன்றும் இல்லை, 2 பேருக்கு சென்டர்ல ஒரு பாண்ட் போடணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் அந்த பாண்டிங் என்னன்னு சொல்றாங்க? டேஷ்ன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் எழுதலாம். நீ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சு எழுதலாம். எப்படியும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எழுதலாம். இதே ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி சார் சுருக்கி எழுதுறது அப்படிங்கிறது எழுதலாம். என்ன பண்ணலாம்? சுருக்கி எழுதலாம். ஆனால் சுருக்கி எழுதும் போது கார்பன் ஹைட்ரஜன் பாண்டோ கார்பன் பாண்டோ மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி மென்ஷன் பண்ணாது என்ன ரெப்ரசன்டேஷன் ஆகிடும்? டேஷ் ஆகிடும். அது மென்ஷன் பண்ணாமல் எழுதுனா அதுக்கு பேர் என்னது? கண்டென்சர். கண்டென்சர்னா சுருக்கி எழுதுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எழுதலாமா பாருங்க. கார்பன் CH3 எழுதலாமா? இது CH3. அடுத்து என்ன இருக்கு? CH2 எந்த பாண்டு எழுதக்கூடாது? கார்பனுக்கு இருக்கக்கூடிய பாண்டோ கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்டோ எழுதக்கூடாது. ஏன்னா இது ஓப்பன் செயின் காம்பவுண்ட். அப்போ இப்படியும் எழுதலாமா? எழுதக்கூடாதா? சப்போஸ் நீ டேஷ் போட்டு எழுதுனா என்ன ரெப்ரசன்டேஷன் ஆகிடும்? டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன் ஆகிடும். டேஷ் போடாமல் எழுதுனா அதுக்கு பேர் கண்டென்ஸ்டு ரெப்ரசன்டேஷன். இதை இன்னும் ஷார்ட்டாக கூட எழுதலாம். எப்படி? இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா
இது இன்னும் ஷார்ட்டாக எழுதலாம். CH3 CH2 twice CH3 எழுதலாம். ஆனால் சென்டரில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கும் கூட சேர்த்து எழுதணும். இங்கே ஒரு CH2 இருக்கு, இங்கே வேற திரும்ப CH2 அதை சேர்த்து எழுதக்கூடாது. சென்டரில் இருக்கக்கூடிய எல்லாமே சேமாக இருந்தால் சேர்த்து எழுதலாம். சொல்றது புரியுதா? அப்போ இது இன்னும் ஷார்ட்டாக எழுதுனா இப்படி எழுதலாம். கரெக்டா? இந்த ரெப்ரசன்டேஷன் என்ன பேர்? கண்டென்ஸ்டு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக கார்பன் கார்பன் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை எழுதாமல் எழுதுறது. சரிங்களா? அந்த ரெப்ரசன்டேஷன் என்ன பேர்? கண்டென்ஸ்டு ரெப்ரசன்டேஷன். கரெக்டா? அடுத்தது என்னது? ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு இன்னொரு பேர் பாண்ட் லைன் நோட்டேஷன். இந்த பாண்ட் லைன் நோட்டேஷன் the carbon represented in dot அல்லது பாயிண்ட். அது எப்படி எழுதணும்? டாட்னு சொல்லலாம், இல்லைன்னா பாயிண்ட் எழுதலாம். இப்போ நல்லா பாருங்க, இப்போ கார்பனையும் எழுதக்கூடாது, ஹைட்ரஜன் எழுதக்கூடாது. இப்போ எழுதலாமான்னு பாருங்க. எத்தனை கார்பன் இருக்கு டோட்டலா? ஒவ்வொரு கார்பனும் ஒரு டாட்டா, ஒவ்வொரு கார்பனும் ஒரு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். கரெக்டா? இப்போ கார்பன் எழுதல, ஹைட்ரஜன் எழுதல, ஆனால் எப்படி எழுதிருக்கா? ஒரு ஜிக்ஜாக் மாதிரி எழுதிருக்கு. அப்போ இது எத்தனை கார்பன் இருக்குன்னு பாரு. 1 2 3 4. இது இதனுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன பேர்? ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷன் அல்லது பாயிண்ட் அல்லது டாட். அதுக்கு இன்னொரு பேர் தானே அது பாண்ட் லைன் நோட்டேஷன். அப்படின்னா கார்பன் எழுதக்கூடாது, ஹைட்ரஜன் எழுதக்கூடாது, ஆனால் ஜிக்ஜாக்ல மாதிரி எழுதணும். இப்போ இது பியூட்டேனுக்கு எழுதுற. ப்ரொப்பேனுக்கு எப்படி எழுதுவ? இது ப்ரொப்பேனா, 3 கார்பன் ப்ரொப்பேன். இது என்னது? 4 கார்பன் பியூட்டேன். இது என்னது? பென்டேன். இது என்னது? ஹெக்சேன். இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். அந்த ரெப்ரசன்டேஷன் என்ன பேர்? இப்போ ஒரு காலகட்டம் போகும்போது இந்த மாதிரி பிரித்து எழுத முடியாது, லேட் ஆகும். அதை சுருக்கி எப்படி எழுதுறது அப்படிங்கிறது அந்த ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷன். அது இன்னும் சுருக்கி எழுதலாம். அதுக்கு பேர் தானே அது மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலான ஒன்றும் இல்லை, எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு எழுதணும். இது எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4. 4 கார்பனா? அப்போ C4 எழுதலாமா? எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 10 இருக்கா? 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன். டோட்டல் எத்தனை ஹைட்ரஜன்? 10 ஹைட்ரஜன். அப்போ C4H10 எழுதலாம். அதான் என்னது? மாலிகுலர் ஃபார்ம். அதான் என்னது? மாலிகுலர் ஃபார்ம். இது ஓப்பன் செயினுக்கு இப்படி எழுதலாம். எந்த ஓப்பன் செயினாக இருந்தாலும் இப்படி தான் எழுதணும். இப்போ 5 கார்பன் கொடுத்தா எல்லாத்தையும் பிரித்து எழுதுறேன். 5 கார்பனை டேஷ் எல்லாமே எழுதுனா இது, ஜிக்ஜாக்ல எழுதுனா இது. எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா அது கரெக்டா. ஆனால் சைக்கிளிக் சிஸ்டத்துக்கு ஒன்று எழுதணும். அதுக்காக உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சைக்கிளிக் சிஸ்டம், ஒரு கார்பன் 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 கார்பன். கரெக்டா? ஒரு கார்பனுக்கு எத்தனை வேலன்சி? 4 வேலன்சி. CH2 CH2 அண்ட் CH2. இது என்ன ரெப்ரசன்டேஷன்? டேஷ்ல. ஏன்னா கார்பன் ஹைட்ரஜன் எப்படி எழுதியிருக்கா? டேஷ் போட்டு எழுதியிருக்கா. அம்மா இல்லையா? பாண்ட் போட்டு எழுதினா தான் அது பேர் என்னது? இந்த இடத்துல அவங்க பாண்டுன்னு சொல்றது டேஷ். டேஷ்ன்னு சொன்னாலும் பாண்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ரெப்ரசன்ட் என்ன பேர்? டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன். ஆனால் இது எழுதும் போது சார் நீங்கள் பாண்ட் எழுதாம தான் எழுத சொன்னீங்க, ஸோ இப்படி எழுதுனா கரெக்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி தனித்தனி எந்த காம்பவுண்ட் மட்டும் தான் எழுதணும்? ஓப்பன் செயின் காம்பவுண்ட் மட்டும் தான் எழுதணும். சப்போஸ் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது, ஆனால் கார்பன் கார்பன் பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். சொல்றது புரிஞ்சுதா? ஏன் தனித்தனி எழுதிட்டு என்ன ஆகிடும்? யாருக்கு எந்த ஒரு ரிலேஷன் இல்லாத மாதிரி ஆகிடும். இது ஓப்பன் செயின். இது என்னது? சைக்கிளிக் காம்பவுண்ட். அது சைக்கிளிக் காம்பவுண்டுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பாருங்க, இதில் கார்பன் கார்பன் பாண்டை எழுதக்கூடாது. ஓப்பன் செயின் காம்பவுண்டில் கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு எழுதக்கூடாது. ஆனால் க்ளோஸ்டு செயின் ஒரு ரிங்கில் என்ன பண்ணணும்? கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு எழுதக்கூடாது. பட் என்ன பண்ணணும்? கார்பன் கார்பன் பாண்டு எழுதும். சரிங்களா? இந்த 2 வித்தியாசம் புரியுதா? புரியுதா இல்லை? இப்போ இதுக்கு எப்படி எழுதுவேன்? உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். CH2 இது 4 கார்பன், 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். கரெக்டாக? இது எழுதும்போது எப்படி எழுதணும்? CH2 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 CH2. கரெக்டா? இது இன்னும் ஷார்ட் பண்ணி எப்படி எழுதுறது? அப்படிதான் எழுதணும். இது ஜிக்ஜாக்ல எழுத முடியாது, ஏன்னா இருக்கிறது எல்லாமே என்னது? இதான். இது எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். மாலிகுலர் ஃபார்முலா என்னது? எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். 3 கார்பனா? C3H8 H6 C3H6. இப்போ இதுக்கு என்ன எழுதணும்? C4H8 C4H8. சொல்றது புரியுதா? இப்போ சப்போஸ் இந்த கார்பனுக்கு பதிலாக ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்? ஆக்சிஜனை ரெப்ரசன்ட். சரிங்களா? இந்த மாதிரி கார்பனை தவிர வேறு யார் இருந்தாலும் அது என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணணும். கார்பனோ நைட்ரஜனோ சல்ஃபரோ ஃப்ளோரினோ குளோரினோ இருந்தால்
அதை கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? இதை சிம்பிள் ரெப்ரசன்டேஷன், பெருசாலாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை. டேஷ் லைன் ஈஸியாக எது கொடுத்தாலும் என்ன பண்ண போகிறோங்க, கார்பன் ஹைட்ரஜன் பாண்டோ கார்பன் கார்பன் பாண்டோ எழுதணும், தனித்தனியாக பிரித்து எழுதணும். மாலிகுலர் ஃபார்முலா அதை விட ஈஸி. எத்தனை கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு எழுதணும்னா அது மாலிகுலர் ஃபார்முலா. ஜிக்ஜாக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓப்பன் செயினாக இருந்தால் இந்த மாதிரி எழுதணும், ரிங்காக இருந்தால் இந்த மாதிரி எழுதணும். ரிங்கில் ஏதாவது ஆட்டம் இருக்குது, இப்போ ஒரு 3 மெம்பர் ரிங்கில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இல்லை ஒரு 4 மெம்பர் ரிங்கில் ஒரு நைட்ரஜன் இருக்குது, இல்லை ஒரு 4 மெம்பர் ரிங்கில் ஆக்சிஜன் இருக்குன்னா அந்த ஆக்சிஜனை திரும்ப மென்ஷன் பண்ணணும். ஆனால் கார்பன் என்ன பண்ண தேவையில்லை, மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் பற்றி தானது ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷன். அதில் இருக்கக்கூடிய கார்பன் என்னன்னு சொல்லுவாங்க, திஸ் கார்பன் இஸ் கால்ட் அஸ் என்னது பாயிண்ட். அதுக்கு என்ன பேர், பாயிண்ட்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் 4 ரெப்ரசன்டேஷன். நீங்கள் அதனால் எழுதும்போது ஒரு பியூட்டேனை இப்படி எழுதலாம், ஒரு பியூட்டேனை இப்படி எழுதலாம், ஒரு பியூட்டேனை இப்படி எழுதலாம், இன்னும் ஷார்ட்டாக எழுதலாம், அப்படி எழுதலாம். சரிங்களா? நமக்கு ஈஸி எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். சொல்றது புரியுதா? இதுதான் அந்த 4 ரெப்ரசன்டேஷன். 4 ரெப்ரசன்டேஷன்ல நான் திரும்ப சொல்கிறேன், 2 ரெப்ரசன்டேஷன் அடிக்கடி கேட்பாங்க. ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதனுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மாலிகுலர் ஃபார்முலா கேட்டாலும் நமக்கு தப்பு இல்லை, கேட்டால் எழுதுறது ஈஸி. சரிங்களா? அப்போ முதல்ல டேஷ் லைன், அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டுனா சுருக்கி எழுதுறது, அதுக்கப்புறம் பாண்ட் லைன் நோட்டேஷன் அல்லது ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷன், மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா?